இன்று சோபகிருத வருஷம் தட்சிணாயனம் ஹேமந்திரது தனுர்மாசம் தேய்பிரை சக்தி திதி செவ்வாய்க்கிழமை சௌபாக்கிய நாமயோகம் வணிகீகரணம் பூர நட்சத்திரம். இன்று செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கும் 9, 18, 27 மற்றும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கும் மிக அற்புதமான நல்ல நாள். மேலும் இன்று நாம் வீரர்களாக தியாகிகளாக பிறந்து அவர்கள் இறந்திருந்தால் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்து அவரவர்கள் குல வழக்கப்படி முறைப்படி பூஜைகள், தர்ப்பணங்கள், தானங்கள், தர்மங்கள் செய்வது. இன்று பிறந்த குழந்தைகளுக்கு பிறந்த நாள் வருடம் முழுந்து ஆயுஷ்ய ஹோமம், அப்தபூர்த்தி இப்படி கொண்டாடுகின்றவர்கள். இன்றைக்கு பிறந்திருக்கும் குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் இவர்களுக்கெல்லாம் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று எல்லாமல்ல பரம்பொருளான இறைவனை பிரார்த்திப்போம். நாம் இன்று ஆயுதத்தினால் போரிட்டு இறந்து மாண்ட போர் வீரர்களுக்கு யாக மனப்பான்மை உள்ளவர்களாம் என்று சக்தியுடன் கூடிய அங்காரகன். இன்றைக்கி அங்காரக சக்தி விரதம் இருப்பதும், வள்ளி தெய்வானை உடனுடைய இருக்கின்ற முருகரை வணங்குவதும், ஸ்ரீம் சரவண பவ என்ற காயத்திரை ஓதுவதும், பூமி சம்பந்தமான குற்றங்கள், பிரச்சனைகள், வாஸ்து சம்பந்தமான தோஷங்களை நீக்குகின்ற அற்புதமான நல்ல நாள். இன்று 2ஆம் தேதி பிறந்த 2, 11, 20, 29 மற்றும் 2க்குள்ள அதிபதியான சந்திர திசையில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இன்று ஏற்றம் தரும் நல்ல நாள். இப்படி ஒவ்வொரு நாளையும் நீங்கள் கணித்து ஒரு காலத்திலே ஒவ்வொரு காரியத்திற்கும் நல்ல நாள் 4 பேர் நாள் செய்வது 4 பேர் செய்ய மாட்டாங்க. சொல்லுவாங்களே, தீதம் நன்றும் பிறர் தர வாராது. இப்படி 10 புரடம் 10 பொருத்தம் 15 பொருத்தம் பார்த்தோம். ஆனால் திருமணத்துக்கான நல்ல ஏற்ற பொருத்தமான நல்ல நாளை பார்க்க வேண்டும். குறிப்பாக திதி சூன்யம் மணமகன் மணமகளுக்கு இருக்கக்கூடாது, சந்திராஷ்டம தினமாக இருக்கக்கூடாது, பிரபலாரிஷ்ட யோகம் இருக்கக்கூடாது, தியாஜ்யம் என்பது இருக்கக்கூடாது. வார தியாஜ்யம், திதி தியாஜ்யம், நட்சத்திர தியாஜ்யம் இவைகளை எல்லாம் மிஞ்சுகின்ற அபிஜித் முகூர்த்தத்தில் இவைகள் என்றைக்கும் தாக்கப்படாதது. திருமணங்களை அவரவர்கள் குல வழக்கப்படி தேவாலயங்களிலோ, அவர்களுடைய முறையிலே இஸ்லாமியர் முறைப்படி அவருடைய திருப்பள்ளி வாசலிலோ நிகழ்த்துவதும், இந்துக்கள் முறைப்படி கண்டிப்பாக திருக்கோயில்களின் அனுமதி பெற்று கோயிலுடன் கூடிய தெய்வீக திருமண மண்டபம். உதாரணம், இப்பொழுது 2வது திருமண மண்டபத்தை பார்ப்போம். திருச்சி அருகிலே முத்தரசநல்லூர். நன்றாக பாருங்கள், திருச்சி அருகிலே முத்தரசநல்லூர். இங்கே காஞ்சி மகாபிரியவாள் ஒரு காலத்திலே தனது யாத்திரை காலத்திலே சிறிது நாள் தங்கி இங்கே தனது பூஜைகளை, தான தர்மங்களை செய்யும் பொழுது முடிவாக ஒரு சிறு குருவாயூரப்பனை அங்கே வழிபட்டு இருக்கட்டும், இங்கே எதிர்காலத்தில் குருவாயூரப்பனே வருவார் அப்படின்னு அவருடைய திருவாயால், திருவாக்கினால், சத்திய வாக்கினால் சொல்லிவிட்டு சென்ற இடம்தான் இந்த குருவாயூரப்பனுடைய திருக்கோவில் அமைந்துள்ளது. ஒரு பெரிய பக்தர் காணிக்கையாக கொடுத்ததற்காக அங்கே திருமணம் செய்கின்றவர்கள் குருவாயூர் பிரார்த்தனை. யாராரோ நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய தலைமுறைகளிலே நான் குருவாயூருக்கு வந்து இந்த பிரார்த்தனை செய்கிறேன், அன்னப்பிராசனம் செய்கிறேன், மொட்டை அடிக்கிறேன், இப்படியெல்லாம் பிரார்த்தனை செய்து காலத்தினுடைய மறதினாலையும் அவசரத்தினாலையும் அந்த மாதிரி பிரார்த்தனைகளை செய்யாமல் விட்டவர்கள் பரவாயில்லை, திருச்சிக்கே குருவாயூரப்பன் வந்து விட்டார். திரு என்றாலே லட்சுமி கடாட்சம் உள்ளது. ஸ்ரீரங்கம் இருக்கின்றது, அங்கே முக்கொம்பு இருக்கின்றது, பெட்டைவாய்த்தலை இருக்கின்றது, வெக்காளியம்மன் இருக்கின்றார். இப்படி முத்தரசநல்லூராக இங்கே அருமையான காமாட்சி அம்மனுடைய, மாரியம்மனுடைய கோயிலே தங்கத்தேராக இருக்கிறது. திருமணம் செய்து வைப்பவர்கள் அநேகமாக இந்த இடத்தை முன்கூட்டியே தேர்வு செய்து இங்கே சைவத்திற்கு மட்டும் கொடுப்பார்கள். நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதில் ஏனென்றால் அது ஒரு திருக்கோயிலாகவும் இருக்குது, திருக்கோயிலை சார்ந்து இருக்கின்றதனால் இங்கே திருமணம் செய்ய உள்ளவர்கள் பெரும் பாக்கியஸ்தர்கள். ஆனால் திருமணத்தில் என்ன கிஃப்ட் என்ன கொடுக்க வேண்டும்? வித்யாதானம் செய்ய வேண்டும். நல்ல தேவி பாகவதம், மகாபாரதம் இப்படி நமது அகஸ்திய விஜயத்துடைய புத்தகத்தை தானம் பண்ணலாம். கிருஷ்ண விஜயம், ராமகிருஷ்ண விஜயம் இப்படி குருவாயூரப்பனுடைய மகாத்மியம் நிறைந்த
புத்தகங்கள், குருவாயூரப்பனுடைய திருவுருவ படங்கள், ஃபோட்டோக்கள் இவைகளை குருவாயூரப்பா குருவாயூரப்பா உன்னிகிருஷ்ணா நவநீத கிருஷ்ணா என்று சொல்லி சப்தாகம் வாசிக்க சொல்வதும், இங்கே திருமண நாளுக்கு முன்பாக ஆலயத்தை சுற்றி திருவிளக்கு ஏற்றி மணப்பெண்கள் மணமகள்கள் இங்கே விளக்கேற்றி வழிபடுவதும், அதாவது இப்பொழுது ஒரு அற்புதமான நல்ல நிகழ்ச்சி. 22 ஜனவரி மாதம் திருமணம் வைத்து இருப்பவர்களெல்லாம் அயோத்தியிலே ராமருடைய ஆலயத்திலே கும்பாபிஷேகம் இப்படி புனரோதாரணம் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணி சம்பரோக்ஷணம் பண்ணும் பொழுது அதை கண்ணார தரிசித்த பின்பு திருமணத்தை செய்வது மிக மிக உயர்ந்ததாக இருக்கும். ஸ்ரீராமா ராமா ராமா கோவிந்தா ஸ்ரீராம ஜெயராம கோதண்டராமா சீதாராமா ஹனுமந்தா ராமா சீதா ஹனுமந்தா ராமஜெயத்தினுடைய ராமநாமத்தினுடைய மந்திரத்தை ஓதுவதும், திருமணத்திற்கு வந்தவர்களுக்கு ராமர் செய்த ராமர் பட்டாபிஷேக சிறு மற்றும் பெரிய உருவப்படங்களை திருப்படங்களை கொடுத்து பட்டாபிஷேகத்தோடு அந்த படத்தை எல்லாருக்கும் கொடுத்து வைக்க வேண்டும். ஆனால் வாங்கி கொள்ளும் பக்தர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒன்று மட்டும் செய்யக்கூடாது. பட்டாபிஷேகத்தோடு உள்ள ராமருடைய படத்தை வீட்டில் வியாபாரத்தில் தெற்கு நோக்கி வைக்கக்கூடாது. ஏனென்றால் வியாபாரம் வீடு நன்றாக இருக்க வேண்டும் அல்லவா? பல பேரிடம் பார்த்திங்கன்னா ராமர் பட்டாபிஷேகம் பெரிய பெரிய இடங்களிலே வாங்கி வைத்திருப்பது நாம் வரவேற்கத்தக்கது. ஆனால் தெற்கு நோக்கி வைத்து விட்டால் தீராத போராட்டம். தேவையா? நம்மளால் சமாளிக்க முடியுமா? பரவாயில்லை, இப்பொழுது மாற்றி வைத்து விடுங்கள். ஏதோ ஒரு பிரச்சனை, சொந்த பந்தங்களுக்குள்ளே சொத்து தகராறு, இப்படி என்ன காரணம்? ஏதாவது செய்வனை செஞ்சிட்டானா, மந்திரம் செஞ்சிட்டானா, கெடுதல் செஞ்சிட்டானா? அப்படியே ஒன்றும் பரவாயில்லை, இப்பொழுதே சரி பார்த்து கிழக்கு நோக்கி வையுங்கள், வடக்கு நோக்கி வையுங்கள், மேற்கு நோக்கி வையுங்கள். ஆனாலும் ராமருடைய பட்டாபிஷேக திரு படமானது, அந்த பொம்மையானது கண்டிப்பாக தெற்கு நோக்கி இருக்கக்கூடாது. நாம் அதை தாங்கும் சக்தி நமக்கு மனதிலே அந்த அளவுக்கு நமக்கு ஒரு தெய்வீக சக்தி ஏற்பட்டால் ஒழிய அதை செய்யக்கூடாது. ஒரு பொருள் காணா போய்விட்டது, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். காணா போயிட்ட தானால் கிடைக்கும். நீங்கள் உங்களது இடத்திலே வைத்துட்டு இடது கையினால் வைக்கின்ற பொருள் மறதியினுடைய சாட்சியாக இருந்துவிடும். அதனால் வலது கையால் வைக்கும்போது ஒரு பொருளை எடுத்து ஒரு இடத்துல வைக்கும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை, உதாரணமாக நான் வேறு எதுவும் சொல்வதற்கில்லை, இந்த பொருளை இந்த டப்பாவை நான் இப்போ இங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு மனசார நீங்கள் பாருங்கோ. அதுக்கு தான் கிழக்கு பார்க்க காலம்புற 1 மணி நேரமாவது, ஆனால் மதியம் 12 மணி வரை கிழக்கு நோக்கி அமர்ந்து நீங்கள் செய்கின்ற அத்தனை காரியங்களும் வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கும். காணா போச்சு, மறந்து போச்சு, இப்படி இருக்கக்கூடாது. சினிமாவிலே பேரும் புகழுமாக பெற வேண்டும் என்று நியாயமான முறையில் இருக்கும்பொழுது சினிமாவிலே புகைப்படத்தை நாம் ஆன்மீகமாக புகைப்படத்தை நம்ம விரும்புவதில்லை. இருந்தாலும் திரைப்படமும் நல்ல காவிய ஓவியங்கள் அனுமதிக்கப்படுகின்றது இறையருளால். திருவிளையாடல் வந்ததே, அப்படி நல்ல திரைப்படங்கள் மனித சமுதாயத்திற்கு குலத்திற்கு தாறுமாறான புத்தியையும் சக்தியையும் உந்துதலையும் வெறிகளையும் ஏற்படுத்துகின்ற திரைப்படத்தில் நடிக்கின்றவர்கள் படாத பாடுபடுவார்கள். இது அந்த காலத்திலிருந்து ஏற்பட்ட தெய்வீக சட்டம், அது விதி. என்னதான் போனாலும் வாழ்க்கை அப்படி உன்னதமாக இருந்தாலும் நிழலோடி போய்விடும் என்று மகான்கள் சொல்லுகின்றார்கள். திரைப்படத்தை தவிர்ப்பதே நல்லது. ஆனால் இறைப்படமாக கருத்து நல்ல ஆன்மீக சத்தியம் தர்மம் உள்ள கருத்துக்கள் பதிந்த படத்தில் வருவது உலகத்தையே மாற்றி அமைப்பது, அதில் பெரும் புண்ணியம் கிடைக்கும். அப்படிப்பட்டவர்கள் திருக்கருகாவூர் கும்பகோணம் அருகில் உள்ள இரும்புத்தலை இறைவனை வணங்கி, நான் இப்படி செய்ய ஆசைப்படுகின்றேன் இறைவா, எனக்கு நல்வழி காட்டு என்று ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டு அடிக்கும்பொழுது தொழில் ஆரம்பித்தவர், உதவி செய்தவர், கதை வசனம் இவைகளெல்லாம் எழுதியவர்களுக்கெல்லாம் உன்னதமான நிலை கிடைக்கும். ஆனால் அந்த பாரத தேசத்திலே நமக்கு நல்லதும் கெட்டதும், எந்த தேசத்தில் இருந்தாலும் நல்லதும் கெட்டதும். ஆனால் ஒரு நிமிடமாவது விடியற்காலையில் எழுந்து இறைவனை தியானம் பண்ணும்போது அந்த தியானமானது யோகா என்று சொல்லுகின்றமே, அது கைகூடும். பொழுது விடிந்ததுக்கு பிறகு சலனங்கள் ஏற்பட்டுவிடும். பறவைகள் எழுந்து விட்டால் சலனங்கள், பறவைகள் கத்தும் ஒலியை வைத்து பொழுது விடிந்து விட்டது, கோழி குவினது, குவியது என்னவோ சேவல், சொல்வது என்னமோ கோழி.
நாம் என்னதான் பேசினாலும் சொல்லி கொண்டிருந்தாலும் படிப்பானது, இந்த பூலோக படிப்பானது ஒரு கட்டத்தில் முடிந்து நாம் வாழ்கின்ற இதே நிலையிலே மீண்டும் நமது படிப்பு 1ஆம் கிளாஸ்லேருந்து தொடரும். எப்படி? நான் தான் 70 வயசு ஆகிடுத்து, 3 டிகிரி படிச்சிருக்கேன், 4 PhD பண்ணியிருக்கேன், எப்படி 1ஆம் கிளாஸ்லேருந்து தொடரும்? உங்கள் வீட்டில் உங்களுடைய பெண் பையனுக்கு திருமணமாகி அந்த குழந்தைகளை நீங்கள் வளர்க்க நேரும். அப்பொழுது 1 2 3 ABCD சொல்லி தருகிறீர்களே, அது எங்கு வந்தது? இதுதான் மெத்தை மாடை என்று சொல்கின்ற அருள் உலகத்திலே இந்த படிப்பெல்லாம் சாதாரணமாக A to Z வரையும் படிச்சிருந்தா கூட அங்கே பிரைமரி LKGயில் இடம் கிடைக்காது. மெத்தை உலகம் தர்ம உலகத்திலே இவைகள் செல்லுபடியாகாது. இது ஏட்டுக்கல்வி, இது நமது வைத்து பிழப்புக்காக. இதிலே தெய்வீகத்தை நடத்தும் பொழுது நமது வாழ்க்கையே பரிபூர்ண நிலையில் அடைந்து செல்லும். மகான்கள் எந்த ஸ்கூலில் போய் படித்தாங்க? உலகத்திற்கு ஒரு கண் பார்வைக்காக படித்தது போல, நடந்தது போல, செய்தது போல இருப்பார்களே தவிர அந்த படிப்பும் அறிவு ஞானம் வித்தியாசப்படும், வேறுபடும். இப்படி ஒவ்வொரு காரியத்தை நாம் எண்ணும் பொழுது இன்று உங்களுடைய வீடு கடைகள் செல்வீகமாக இருப்பதற்கு வாகனத்திற்கு அபிஷேகம் செய்கின்ற, அதாவது உதாரணமாக கருடாழ்வார், நந்திமூர்த்தி, மூஷிகம் இவைகளுக்கு அபிஷேகம் செய்த நீரை உங்களுடைய வாகனங்களிலும், பூமீஸ்வரர், ஜெகதீஸ்வரர், ஜெகநாதர், ஜெகத் ரட்சகர் இப்படி பூமி சம்பந்தமான பெருமாளுக்கு அபிஷேக ஆராதனை செய்யும்போது அந்த அபிஷேக நீரை உங்களுடைய இல்லம் வியாபாரங்களில் வைத்து அதை சற்றே மாவிளையினால் தெளித்து வெளிப்பட்டால் வாஸ்து குற்றங்கள், வாஸ்து தோஷங்கள், தவறான மனிதர்கள் உள்ளே வந்து பேசக்கூடாத வார்த்தையை பேசிவிட்டு அதனால் ஏற்பட்ட சொல் குற்றங்கள், செயல் குற்றங்கள், ஒரு பொருள் கை தவறி நழுவி கீழே விழுந்தால் அதுவும் ஒரு வாஸ்து குற்றத்தை ஏற்படுத்தும். கண்ணாடி உடையும், இதெல்லாம் ஒரு சகுனம். இப்படி நீங்கள் இப்பொழுதாவது தெரிந்து கொள்ள வேண்டும். நெற்றியிலே பெண்கள் ஸ்டிக்கர் புட்டி வைப்பதை கண்டிப்பாக எடுத்தால் உங்களுடைய கணவனுடைய வாழ்க்கை அதீதமான உயர்ந்த நிலையிலே அற்புதமான தெய்வீகமான காசு பணம் அப்படி கொஞ்சம் ஒரு நிலைமை ஏற்படும். நீரில்லா நெற்றிப்பாழ் ஒட்டுப்பொட்டு என்கின்ற ஸ்டிக்கர் போட்டு வைப்பதனால் வாழ்க்கை சந்தோஷமற்ற நிலையை அநேகமான பேர் அனுபவித்து வருகின்றார்கள். வீட்டிலே கோலம் போடும்பொழுது சுத்தமான பச்சரிசி மாவில் போட்டு அந்த எறும்புகள் உண்ணும்பொழுது உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சம் கொழிக்கும். அதில் கலப்படமான இந்த மொக்குமாவு என்கின்ற கல்மாவை போடும்போது தரித்திரமும் கஷ்டமும் காரிய தடங்களும் நிறைந்து இருக்கின்றதே. இப்பொழுது கூட மாற்றிக்கொள்ளலாம். இந்த தனுர் மாதம் மார்கழி மாதத்திலே குறைந்தது தேவாரம், திருவாசகம், திருவாய்மொழி, இது திருப்பாவை, திருவம்பாவை, 4000 திவ்ய பிரபந்தம் இவைகளை, கோளறு பதிகம், சிவபுராணம் இவைகளை ஒன்றாக 4 பேர் 10 பேர் வீட்டில் ஓதுவதும், ஆலயங்களை வலம் வருவது, தீர்த்தத்தையும் சேர்த்து வலம் வரும்பொழுது கும்பல் கும்பலாக கூட்டம் கூட்டமாக மேளம், ஹார்மோனியம், கஞ்சிரா, ஜால்ரா இவைகளை போட்டு பஜன் பாடல்களை பாடுவதும் அற்புதமான அந்த ஊருக்கே நல்லதை கொடுக்கும். இதற்கு முன்பாக பாதுகாப்பாக அகண்ட ஒரு பெரிய பாத்திரத்திலே தணல் எழுப்பி அதில் சாம்பிராணி தூபம் இட்டு வருவதால் கோடான கோடி பலன்கள் கிடைக்கும். இன்று 2 நாட்களாக தொடர்ந்து 3ஆம் நாட்களாக சந்திரனை சுட்டி பரிவேஷம் வட்டம் போடுகின்ற ஒரு மேக வர்ஜன ஜால வர்ணம் ஏற்பட்டு இருக்கிறது. இதனுடைய பலன் என்ன? காலம் தப்பி, முன்பே சொல்லியிருக்கிறோம், காலம் தப்பி பருவம் தப்பி பெருத்த மழையும் பூமியில் சேதங்களும் அதனால் பயங்களும் பீதிகளும் ஏற்படும் என்று வானலோகத்திலே ஆராய்ச்சி, ஞான ஆராய்ச்சி, இது விஞ்ஞானத்திற்கு அப்பாற்பட்டதாக இருக்கும். இது எந்த இடத்தில் வெள்ளமோ நிலநடுக்கமோ தேவையற்ற தொற்று நோய்களோ வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால் அப்போதைக்கு இப்போதே தர்மத்தை சொல்லியிருப்போம். தன்வந்திரி ஹோமங்களை செய்வோம், தன்வந்திரி காயத்ரிகளை சொல்வோம், ஆயுஷ்ய ஹோமத்தை சொல்வோம். இப்படி நல்லதை செய்யும் பொழுது அவைகள் தடுக்கப்படுவதற்கு வாய்ப்பும் உண்டது. ஆனால் நாட்டை ஆளுகின்றவர்கள், தேசத்தை ஆளுகின்றவர்கள் சத்தியம் தர்மமாக நடக்கும் பொழுது அங்கே நல்லது மட்டுமே நடக்கும். அதனால் யாருக்கும் நாம் நல்லது செய்யவில்லை என்றாலும் கெடுதல் செய்யக்கூடாது. ஆனாலும் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் 6 அறிவை பயன்படுத்தும் பொழுது ஜீவராசிகளினுடைய பராமரிப்பு, சம்ரக்ஷணம் மிக மிக முக்கியம். நாம் கொண்டு வந்த பசுமாடு, நம் வீட்டில் நாமே தேடி கொண்டு வந்து வளர்த்த நாய்,
இவைகளை பட்டினி போடுவதும் அடிப்பதும் தொந்தரவு செய்வதும் குடும்பத்தை பலவிதமான சாபங்கள். குழந்தைகளை அழித்தால் குடும்பத்தில் உள்ள தெய்வீக கடாட்சம் ஓடிவிடும். மாதா பிதா செய்கின்ற புண்ணியமோ பாவமோ அவருடைய தலைமுறை மேலே வந்துவிடும். அதனால் நான் ஒன்றும் செய்யவில்லையே என்று சொல்வது ஏனோ தன்னை ஆத்ம பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. சிறிய வாகனமாவது உங்கள் பயன்படுத்திய சைக்கிள், ஸ்கூட்டர் இவைகளை மனமாற ஒப்பி இல்லாதவர்களுக்கு கொடுத்து பாதுகாப்பாக அதை சுத்தம் செய்து துடைத்து கொடுக்கும்போது வாகன சம்பந்தமான வியாதிகள், வாகனத்துக்கே வியாதி வந்துடுது. இப்போ ஏகப்பட்ட வாகனங்கள் ஓடாத நிலையில் இருந்த காரணம் என்ன? எனக்குன்னு சேர்த்ததனால் வந்த வினை. இல்லாதவர்கள் எங்கிருப்பார்கள்? பொறாமை திருஷ்டிக்கண் ஏற்பட்டிருக்கும். அதனால் வாகனங்கள் செல்லும் பொழுது வேல்வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து எம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் என்று சொல்வதும், பாம்பன் சுவாமிகளுடைய வேல்மாறல் சக்கரத்தை வைத்துக் கொள்வதும், பகை கடிதல் மந்திரம் போடுவதும், சக்தி பீடங்களை வணங்குவதும், மூகாம்பிகா, சாரதாதேவி, சாமுண்டீஸ்வரி, காமக்கியா தேவி, இப்படி மதுரை மீனாட்சி அம்மனை வணங்குவதும், சொக்கநாத சுவாமி வணங்குவதும், பிக்ஷாடனரை தரிசித்து பாதாம், முந்திரி, பிஸ்தா இவைகளை படைத்து பாலுடன் சேர்த்து முழுவதுமாக வருகின்ற ஏழைகளுக்கு, குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கும்பொழுது எதிர்காலத்திலே இந்த காம வயப்பட்டவர்கள், சூறையாடுபவர்கள் எதிர்காலத்திலே வருகின்ற காமக்குற்றங்கள் அதீதமாக நடக்க இருக்கின்றனால அவைகளை தணிப்பதற்கு அற்புதமான எளிய வழி. மேலும் மஞ்சக்குடி அறந்தாங்கி அருகிலே மஞ்சக்குடி அபயக்ஷரி பெருமாளுடைய திரு ஆலயமானது தை மாதம் 8ஆம் தேதி பாலாலயம் செய்கின்ற அற்புதமான ஒரு நிகழ்ச்சியிலே எல்லோரும் அவரவர்கள் முடிந்தவரை எப்படி பங்கு கொள்ள முடியுமோ அப்படி செய்து நீங்கள் அதிலே அந்த கோயில் மிக விரைவிலே பூர்த்தியாகி கும்பாபிஷேகம் சம்பரோஷம் நடப்பதற்கு நீங்கள் எல்லாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ராமநாம ஜபத்தை மிஞ்சிய எதுவும் இல்லை என்று சொல்வார்கள். அவர்களுக்குள்ள வழக்கப்படி இயேசுவே என்று சொல்லுங்கள், அல்லாவே என்று சொல்லுங்கள், மாதாவே என்று சொல்லுங்கள். ஆனால் இறைவன் ஒருவனே. நதிகள் பல, ஆனால் சேரும் இடம் கடல். யாரும் தனியாக செய்வதில்லை. பிறந்தவன் வெவ்வேறு இடங்களில் பிறந்தாலும் முடிந்த கதை பூமியிலே தான். அதனால் ஆகாசாத் வாயுகு வாயுரக்னிஹி அக்னேராய ஆபகா அப்திய பிருத்திவி பிருத்திவ்யா ஓஷதயா. இப்படி குழந்தைகள் பிறந்து 3ஆம் மாதம் குழந்தைகளுக்கு தந்தையை காட்டுவீர்கள், சூரியனை காட்டுங்கள். 4ஆம் மாதம் அன்னப்பிராசனம் செய்யுங்கள். இப்படி குடும்ப வழிபாட்டை இப்பொழுதிருந்தே திருமணமாக வேண்டிய கன்னிப்பெண்கள், இளம் வயது சிறார்களுக்கு சொல்லிக் கொடுப்பதனால் தேவையற்ற மனக்குழப்பங்கள், வீண் செலவுகள், விரைய செலவுகள் ஏற்படாமல் பாதுகாத்து கொள்ளலாம். இப்படி நீர் பூஜைகள், கங்கா, யமுனா, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதே, சிந்து, காவேரி என்று நீர் பூஜைகள், ஜல பூஜைகள், அர்க்கியங்கள் நிறைய விடும் பொழுது அவருடைய குடும்பத்திலே மூச்சு இறைப்பு, பிராணசக்தி குறைந்து சொல்வார்களே மருத்துவமனையிலே வெண்டிலேட்டரில் இருக்கின்ற அவலநிலை வராமல் இருப்பதற்கு ஜல பூஜை, ஜல தீபம், சமுத்திர பூஜை, நிர்மாலிய புஷ்பத்தை நதிகளிலே, சமுத்திரத்திலே, கடலிலே, ஆறுகளிலே, புஷ்கரணிலே விடுவது அந்த தேவதைகளுடைய ஆசிகள் பெற்று அற்புதமாக இருப்பார்கள். கதிர்காமத்துறை என்று இலங்கையில் இருக்கின்றது. அந்த முருகரை வேண்டி இந்த கந்த சஷ்டி கவச்சத்தை 36 முறை உங்களுடைய வேலைகளை செய்து கொண்டே இடையிலே ஒரு பாட்டை போட்டுக்கொண்டு, ரேடியோவை போட்டுக்கொண்டு நீங்களும் செய்து பழகியிருந்தால் அதை பைஹாட்டாக மனப்பாடமாக ஓதி வரும்பொழுது உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும். வேல்மாறல் சக்கரம் எங்கே போனாலும் வேல் என்கின்ற கந்தவேல், சக்திவேல் என்கின்ற ஆயுதங்களை வேலாயுதம் அவர்களுக்கு என்று ஏற்ற நாளாக இருக்கும். மின்சார வேலைகள் செய்கின்றவர்கள் மிக விழிப்புணர்வுடன் இருப்பதனும், மின்சாரத்திலே இருக்கின்றவர்களுக்கு இன்று ஏற்ற நாளாக இருந்தாலும் அதில் பணிபுரியும் ஊழியர் முதல் அதிகாரிகள் வரை உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு இனிமேல் மின்சாரம் இல்லை என்றால் சம்சாரம் இல்லை என்கின்ற ஒரு நிலை வரும். ஆகையினால மின்சார உற்பத்தியாளர்கள், அதில் உழைக்கின்ற அதிகாரிகள் உயர்நிலை பெறுவதற்கு தீபவள்ளி பிரகாச பெருமாள் காஞ்சிபுரம் மரகத வள்ளி தீபப்பிரசாத பெருமாள் அக்னீஸ்வரரை வணங்கி நீங்கள் உங்களுடைய தொழிலை செய்யும் பொழுது எந்த குறைகளும் இல்லாமல் மேலும் மேலும் வெற்றி அடைவீர்கள். கைகால் ஊனமுற்றவர்களுக்கு தானம் செய்வதும், இன்று தக்காளி சாதத்தை இறைவனுக்கு, முருகனுக்கு படைத்து கொடுப்பது, ஏழைகளுக்கு, அடியார்களுக்கு நிறைய கொடுப்பதனால் நல்ல வீடு, சொந்த வீடு, வாடகை வீடு இருப்பவர்களுக்கு நல்ல சொந்த வீடு, வீடே இல்லாதவர்களுக்கு அருமையான ஒரு வாடகை வீடு,
பெரிய பெரிய தொழிற்சாலைகளை நல்ல விதமாக இயக்குகின்றவர்கள், அதாவது போராட்டம், ஸ்ட்ரைக்கு இவைகள்லாம் இல்லாமல் நல்ல விதமாக நடப்பதற்கு அற்புதமான நல்ல நாள். மலை தரிசனம், மலைவளம், கிரிவலம், திருப்பரங்கன்றும், திருச்செந்தூர் இவையெல்லாம் வழிபடுவதும், தீர்த்தவளம் நிறைந்த இடங்களிலே நீங்கள் தீர்த்த பூஜை, ஊற்று பூஜை, கிணற்று நீரை எடுத்து ஊற்று நீரை எடுத்து நீங்கள் தர்ப்பணங்கள் செய்வதும், இறைவனுக்கு அபிஷேகம் செய்வதும் அற்புதமான நல்ல பலன்கள் தான். ஐயர்மலை, கடம்பர் மலை, ஈங்கோய் மலையை ஒரே நேரத்தில் ஒரே காலத்தில் வழிபடுவதும், ஸ்ரீவல்லிபுத்தூர், டி கல்லுப்பட்டி, சிலார்பட்டி அருகிலே கோபால்மலை சுவாமியை வணங்கி வேணுகோபாலன், கோபாலகிருஷ்ணன் இப்படி கிருஷ்ணனுடைய பெயர்களை உள்ள 1000 நாமங்களை கொண்டவர்கள் தினமும் தரிசனம் செய்வதும் இந்த வருடத்திலே இப்பொழுது ஒரு நல்ல செய்தி ஒவ்வொரு இல்லங்களிலும் நடைபெறும் அற்புதமான நல்ல நாள். சோளப்பயிர் விளைகின்றவர்கள் அதை சிறிதளவு குருவி, பறவை, மயில்களுக்கு இட்டு செல்வதால் வீட்டிலே சர்க்கரை நோய் வராமல் பாதுகாத்து கொள்ளலாம். இந்த வருடம் முழுவதும் நாம் வணங்க வேண்டிய தெய்வமானது சௌந்தரிய நாயகி உடனுரை ஸ்ரீ கோயில் வன்னீஸ்வரர் கரும்பீஸ்வரரை வணங்குவதனால் சர்க்கரை நோயிலிருந்து பாதுகாத்து கொள்ளலாம். ககோளேஸ்வரர், ககோளேஸ்வரை வணங்குவதனால் நாம் எந்திரத்தையே நம்பி வாழ்கின்ற அவல நிலையிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளலாம். அம்புஜாட்சி சமேத வாமனபுரீஸ்வரை வணங்கினால் திருவண்ணாமலையிலே செய்த பூஜையினுடைய முழுமையான பலனை பெறலாம். கருடாழ்வார் உயர்ந்த நிலையில் இருக்கின்ற அவருக்கு பிரார்த்தனை செய்கின்ற வஞ்சிரவள்ளி சீனிவாச பெருமாள் நாச்சியார் கோயில் கல்கரடனை வணங்குவதும் பிரார்த்தனை செய்வதும் முடியாத காரியம் முடித்து வைக்கப்படும். கிறிஸ்துவர்கள், கிறிஸ்துவ மத போதகர்கள் பழைய வேளாங்கண்ணியிலே தங்களுடைய பிரார்த்தனை செலுத்தி தன்னுடைய தொழிலை தொடங்குவதும், மாதாவுடைய திருவாக்கியப்படி நடப்பதும், சனிக்கிழமை என்று மாதாவை தரிசிப்பதும், அந்த ப்ளஸ் என்கின்ற மார்க்கை கொண்டவர்கள் சிலுவையை வைத்திருக்கிறார்கள், அதற்கு உரித்தான மந்திரங்களை ஓதுவதும், இஸ்லாத்தில் உள்ளவர்கள் நபிகள் நாயகம் சொல்லி அவற்றை சிறப்பாக வாசித்து சந்திரனை தரிசிப்பதும், உபவாசம் கொள்வதும், அவர்கள் சொல்லிய ஜெபங்களை செய்வதும், வழிப்பயணங்களில் யாரை நம்பி எந்த பொருளையும் வாங்கி உண்பதோ நாம் பிறருக்கு கொடுப்பதோ அதில் வெவ்வேறு விதமான குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருப்பதும், இரவு நேரங்களிலே சாப்பிடும் உணவை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். இரவு நேரத்தில் நடக்கின்ற தவறுகள் பெரிய அளவிலே நாட்டையோ, வீட்டையோ, குடும்பத்தையோ, வாழ்க்கையோ பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். பைரவ பூஜை உபாசனை செய்கின்றவர்களுக்கு வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கும். ஆனால் யாரிடமும் ஆசீர்வாதம் வாங்கவில்லை என்றாலும் சாபங்களை மட்டும் வாங்கிவிடக்கூடாது. இப்படி வாராகி அம்மனை வழிபடுவதனால் பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் உடனடியாக அதற்கு தக்க நிவாரணம் கிடைக்கும். யோகாம்பாள் உன்னதபுரீஸ்வரர் மேல நிலை செபலூர் பூமீஸ்வரர் அருகிலே உள்ள புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள மேல நிலைக்கு வருகின்றவர்கள் நீங்கள் அற்புதமான ஒரு முறையாவது வாழ்க்கையில் தரிசித்து மேல்நிலை பெற வேண்டும். ராதா கல்யாணம், சீதா கல்யாணம் நடத்தி திருமணத்தை நடத்துகின்றவர்களுக்கு வெற்றிக்கு மேல் வெற்றி, பாகவதர்களை கொண்டாடுகின்றவர்களுக்கு, பாத பூஜை செய்கின்றவர்களுக்கு வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கின்ற அற்புதமான திவ்யமான முருகனுடைய பெயரை கொண்ட அத்தனை பேருக்கும் ஏற்றம் தருகின்ற செவ்வாய்க்காரகனான ஆயுதக்காரனாக காவல்துறை, இராணுவத்துறையில் உள்ளவருக்கு மகிழ்ச்சிகரமான நல்ல செய்திகள் ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது. இப்படி ஒவ்வொரு நாளாக நாம் பண்ணும் பொழுது ஏன் தோல்வி என்பது கிடையாது, வெற்றி என்பது உண்டு உண்டு உண்டு. ஆசலை நல்ல அவை நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்று திருநீற்று பதிகம், இப்படி ஞானசம்பந்தர் அருளிய அத்தனை பகை கடிதல், திருநீற்று கடிதம், இப்படி திருவிடை மருதூர் சென்று வணங்குவதும், பிரசன்ன வெங்கடேச பெருமாளுக்கு அபிஷேக ஆராதனை செல்வதும், எப்பேற்பட்ட பிரம்மகத்தி தோஷமாக இருந்தாலும் திருவிடை மருதூரை வணங்கும்போது ஹத்தி தோஷங்கள் 108 மறைக்கப்படும், விலகப்படும். இப்படி தாயை வணங்குவதனால தாயை இரு கைகளையும் தனது வயிற்றிற்கு அடியிலே வைத்து அம்மா நமஸ்காரம் என்று சொல்வதனால் தாயை வணங்கும் முறை, தந்தையை வணங்கும் முறை, மகான்களை வணங்கும்போது பிருகிமுத்திரை போட்டு வணங்குவதும், இறைவனை வணங்கும்போது குசாமுத்திரை போட்டு வணங்குவதும், தோப்புக்கரணங்களை போடுவதும் அற்புதமான தெய்வீக சக்திகளுடன் ஆரோக்கியத்துடன் ஆயுளுடன் ஆரோக்கியம், ஐஸ்வர்யத்துடன் வாழ்க்கை. இப்படி வித்யாதானம் செய்யும் பொழுது உங்களுக்கு எல்லா விதமான கலைகளும் தன்னால் வந்துடும். புது கவிதைகள், கட்டுரைகள் அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்லி உபயோகப்படுத்துகிற அத்தனை பேரும் வித்யாதானம் செய்வதனால் நாம்
வாழ்க்கையிலே எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது என்ற நிலையிலிருந்து வெளிவந்து அத்தனையும் தெய்வீக அருளால், குரு அருளால் சாதிக்க முடியும் என்பதை தெரிந்து கொண்டு இந்த வருடம் முழுவதும் வாதிராஜருடைய திவ்ய மந்திரத்தை பாராயணம் செய்வதால் 3 முறை சொன்னால் போதும், ரொம்ப கூட வேண்டாம். நீங்கள் உங்களுடைய காரியங்களிலே ஜெயமே ஜெயம் என்று வெற்றிக்கு மேல் வெற்றி வரும். எதுவும் என்னுடையதெல்லாம், அனைத்து உடைய அருளால் அருணாச்சலா.